வணக்கம், வெல்கம் பேக் டு It Tamilan சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம ரப்பர் பேண்டை வச்சு என்னென்ன லைஃப் ஹேக் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். உங்களோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு போன வீடியோவில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் பிடிக்காதுன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ கமெண்ட்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் ஆன்லைன் கிளாஸ் அசைன்மெண்ட் எழுதுகிற மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம பேனா பென்சில்லாம் அப்படியே கொயன்னு தான் கிடக்கும். அதுலேருந்து ஒன்று தான் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண ஒரு ஐடியா தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2 ரப்பர் பேண்ட் உங்களுக்கு தேவை. ஸோ இதுக்கப்புறமேட்டு இது போல் ஒரு பெரிய கப்பாக வந்து எடுத்துங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு கப் எப்படினாச்சும் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நான் எப்படி இப்போ ரப்பர் பேண்டை போடுறனோ அதே போல் போடுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்வீட் கடையிலலாம் ஸ்வீட் பாக்ஸ் வந்து இப்படி தான் மடிச்சு கொடுப்பாங்க. டாப்பில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் போட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் பென்னு, பென்சில் அது மாதிரி ஏதாவது போடணுன்னா ஃபஸ்ட்டு இருக்க பார்ட்டில் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்க்ரூ டிரைவர் அது மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா ஒரு பார்ட்டாக பிரிச்சிருக்கனால ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சின்னதாக ஒரு தீக்குச்சியால் க்ளூ கன் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து லைட்டரை வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் க்ளூ கன் இருக்க பட்சத்தில் அந்த குச்சியோட சென்டரில் நான் இப்போ எப்படி க்ளூ வைக்கிறனோ அதே போல் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு தனியாக காய வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை குச்சி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போகிறீங்க, டக்குன்னு க்ளூ கன் உதவி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் அந்த மேட்ச் பாக்ஸ்லேருந்து ஒரு குச்சியை எடுத்துகிட்டு நீங்கள் பட்டுக்க கொளுத்திட்டு டாப்பில் இருக்க அந்த க்ளூகன் வந்து உருகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எங்கே வைக்கணுமோ அது வச்சுட்டு ஒட்டினீங்கன்னா இது வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹீட்டால் தான் அந்த க்ளூவே உருகி ஊற்றுது. ஸோ அதே போல் இங்கே ஹீட்டு கொடுக்குறோம், உருகி ஊற்றி ஸோ ஈஸியாக வந்து உருகி வந்துடுது. சின்னதாக ஒட்டுறதுக்கு ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, சின்னதாக ஒரு பாட்டில் வந்து தேவைப்படுது. சின்னதாக பெருசு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ கத்தி வச்சு அதை மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ கத்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இதுக்கப்புறமேட்டு இதை ஓரமாக வச்சுட்டு இதோட மூடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூடியில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ ரவுண்டாக வந்து சுற்றி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. நம்ம ஹோல்ஸ் போட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருகுன மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம நைஃப் யூஸ் பண்ணி அந்த வந்து ஷேப் ஆக்கிக்கலாம். இந்த ஹேக்ஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தண்ணியெல்லாம் செடிக்கு விடுவோம், ஹோஸ் வச்சு தான் விடுவோம். ஸோ அப்போதைக்கு பார்த்தோம்னா தண்ணி ஒரே ஃப்ளோவில் வந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி நிறையா வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியை மட்டும் கதையாக கழட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை மட்டும் எடுத்து அந்த ஹோஸோட டாப்பில் வந்து செலோ டைப் வச்சு சுற்றிட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு டாப்பில் அந்த மூடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல தான் வந்து தண்ணி வரும். வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போதே. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலியமாக கொஞ்சம் டிசைனாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா தண்ணி வேஸ்டேஜை கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த சேலஞ்சை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு ஹோல்டர் மாதிரி கையில் பிடிச்சிட்டு கார் ஸ்டேரிங் மாதிரி இருக்க மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு எப்படி அது மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதுக்கு வந்து மூட்டின் தான் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் ஜூஸ் டின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் சென்ட் டப்பா அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான சைஸில் இருந்தால் ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மூட்டின் வந்து எடுத்தாச்சு. இதோட சென்டரில் தான் ஒரு பைப் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் 6 இன்ச்சுனா ஒரு 8 இன்ச்சு இல்லை 9 இன்ச்சு அந்த மாதிரி பைப் எடுத்துக்கோங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம். ஸோ பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் 6 சென்டிமீட்டருக்கு வந்து கரெக்டாக ஒரு மார்க் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் தான் இன்னொரு ஸ்ப்ரேலையும் நீங்கள் பாட்டம்லேருந்து டாப்பில் 6 சென்டிமீட்டர் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஹோல் மாதிரி போட்டு நீங்கள் உள்ளே கூட இன்செர்ட் பண்ணி மேலே டாப்பில் வந்து க்ளூகன் சுற்றினீங்கனாலும் ஓகே தான். ஸோ அப்படி இல்லாட்டி வந்து டாப்லேயே நீங்கள் க்ளூகன் போட்டாலும் ஓகே தான். டாப்பில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையா க்ளூகன் வந்து வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து டாப்பில் தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு ஐடியா தான் அந்த ஹோல் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஸோ டாப்பில் வந்து நம்ம இந்த சைடு வந்து க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி நல்லா காய வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதே போல் தான் இன்னொரு சைடும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மார்க்கிங்க்கு கரெக்டாக நேராக வச்சுட்டு இந்த சைடு வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்குங்க. ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்குது இப்போ பார்க்கும்போது. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த பைப்போட சென்டரில் கரெக்டாக வந்து கொஞ்சம் நீளமாக வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்குங்க. அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் நார்மல் க்ளூகன் கூட ஒட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் எப்படியா இருந்தாலும் உங்களோட மொபைல் கவர் ஏதாவது
ஏதாச்சும் ஒன்று வீணாக போய் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இல்லை பழசு ஏதாச்சும் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த கவரை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டராக நீங்கள் க்ளூகன் போட்டிருந்தாலும் ஓகே தான், இல்லை டபுள் சைட் டேப் போட்டிருந்தாலும் ஓகே தான். கரெக்டாக சென்டராக வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்மளோட மொபைலை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குது. மொபைலுக்கு ஒரு ஸ்டேரிங் மாதிரி ஆயிடுது, அந்த கார் ஸ்டேரிங்லாம் இருக்குல்ல, ஸோ அது போல். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதில் கேம் விளாட்லாம், மூவி பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பிடிச்சி கேம் விளாட்றதுக்கு ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கார் ரேஸ்லாம் ஓட்டும் போது ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் மூவி பார்க்குறீங்க, இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஏதாச்சும் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் கீழே மட்டும் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரியே யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் யூஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். நாங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடும் போது ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்லாம் கையை இப்படி தான் வச்சு பண்ணணும், அதை வந்து லாங்காக இருக்கனால எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் அந்த பைப்பை மட்டும் சின்னதாக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஹோல்ட் பண்ணி அந்த ஜாய்ஸ்டிக்லாம் ப்ளே பண்ணும்போது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வீட்லேயே இருக்கும், இப்போ போர் அடிக்குது ப்ரோ, ஏதாவது ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சூப்பரான ஒரு ப்ளோகன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு பைப் ஒன்று எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட பென்னில் இருக்க உள்ள கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபில் இருக்கும், அந்த ரீஃபில் ஒன்று எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு 2 பகுதியாக வந்து கட் பண்ணிடுங்க, இல்லை 3 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எத்தனை இது கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குண்டூசி வந்து எடுத்துக்கங்க. நான் வந்து 2 கட் பண்ணியிருக்கனால 2 எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ரீஃபிலோட சென்டராக வச்சுட்டு கரெக்டாக நான் இப்போ ஹீட் பண்ணுற மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ரீஃபில் வந்து உருகிடும். ஸோ இது போல் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு டாப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்களோ அது போல் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அம்பு போல் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம ப்ளோகன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் சின்னதாக ஒரு 2 பேப்பர் கிழிச்சிட்டு ஸோ அது மேலே வந்து கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஊசி மாதிரி இருக்கிறத வந்து இதை டாப்பில் வச்சுட்டு அப்படியே சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோன் ஷேப்பில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் எத்தனை இது வச்சுருக்கீங்களோ அது போல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு வேறு ஒன்றுமே இல்லை, தெர்மோகோல் ஷீட்டு அது இல்லாட்டி ஏதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க. இதே போல் வந்து ஏதாச்சும் நீங்கள் வரைகிற மாதிரி இருந்தீங்கனாலும் வரைஞ்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி இது போல் பிரிண்ட் போட்டு டாப்பில் வந்து ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ இதுக்கப்புறமேட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக விளையாடணும், ஏன்னா நம்ம ஊசியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து வீட்டில் உள்ள யார் மேலே யூஸ் பண்ணிடாதீங்க, இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளே பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் அந்த பைப்புக்குள்ளே வந்து இதை போட்டுட்டு ஊதுனீங்கன்னா போதும். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரீத் இன் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்க்குள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ சொல்லியிருக்க கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.